ஸ்ரீ காசி காண்டம் 85ஆம் அத்தியாயம். துர்வாச முனிவருக்கு வரங்களை வழங்குதல். ஸ்கந்தன் கூறினார், அகஸ்தியரே, பிரபஞ்சத்தின் தாயான அன்னை பார்வதி தேவிக்கு புராரியான சிவபெருமான் விவரித்த விதத்தில் நான் தங்களுக்கு ஒரு சிறந்த கதையை கூறுகிறேன். முன்னர் துர்வாச முனிவர் ஒரு சிறந்த துறவி, அதிகப்படியான ஒளி வீசும் மற்றும் கோபம் கொண்டவர். கடல்கள், மலைகள், காடுகள், ஆறுகள், பெரிய ஏரிகள், கிராமங்கள், நகரங்கள் மற்றும் நவநாகரிக நகரங்களை கொண்ட இந்த பூமியில் அலைந்து திரிந்தார். இறுதியில் அவர் சம்புமூர்த்தியின் ஆனந்த கானனத்தை அடைந்தார். பல அரண்மனைகள் மற்றும் பல குளங்கள் மற்றும் ஏரிகளால் அலங்கரிக்கப்பட்ட சம்புமூர்த்தியின் இன்பத்தோப்பு முழுவதையும் கண்டு அவர் மகிழ்ச்சியடைந்தார். மரண கடவுளின் அதிகப்படியான பயத்தை வென்ற முனிவர்களின் அழகிய குடிசைகளை ஒவ்வொரு அடியிலும் கண்ட துர்வாச முனிவர் ஆச்சரியம் கொண்டார். அனைத்து பருவங்களுக்கும் ஏற்ற மலர்களை கொண்ட மரங்கள், ஏராளமான நிழல் மற்றும் பளபளப்பான மென்மையான முளைகள், சிறந்த பழங்களை தரும் மற்றும் சிறந்த கொடிகளால் பிணைக்கப்பட்டிருப்பதை கண்ட துர்வாச முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். புனித சாம்பலால் அலங்கரிக்கப்பட்ட சிறந்த பசுபத பக்தர்களை கண்டு துர்வாச முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களின் தலைகள் மெட்டி முடிகளால் மூடப்பட்டிருந்தன. அவர்கள் அனைவரின் ஆடையும் ஒரு இடுப்பு துணி மட்டுமே. அவர்கள் மராரியை, சிவனை தியானிப்பதில் மூழ்கியிருந்தனர். பெரிய சுரைக்காய்கள் அவர்களின் அக்குள்களில் பதுங்கியிருந்தன. அவர்களால் உருவாக்கப்பட்ட ஹூடுக்கார ஹூடு போன்ற முழக்க ஒலி மேகங்களின் இரைச்சலை விட சத்தமாக இருந்தது. அவர்களின் ஒரே உடைமைகள் ஒரு கரண்டம், லிங்கத்தை வைத்திருக்கும் கரும்பு பாத்திரம், ஒரு தடி மற்றும் ஒரு பானை குடம். சில இடங்களில் திரிதண்டின்கள், 3 கோல்களை கொண்ட சந்நியாசிகள், உடைமைகள் மற்றும் தொடர்புகள் இல்லாமல் காலனுக்கு கூட பயப்படாததை கண்டார். சில இடங்களில் வேதங்களின் மறை பொருள் கோட்பாடுகளை அறிந்த வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரிகளை கண்டார். கங்கையில் தினமும் நீராடியதால் காசியில் பிராமணர்கள் பழுப்பு நிறமாக இருந்ததை கண்டதும் துர்வாச முனி மேலும் மகிழ்ச்சி அடைந்தார். காசியில் வளர்க்கப்படும் விலங்குகளில் ஒரு தனித்துவமான திருப்தி உணர்வும், மான் போன்ற காட்டு விலங்குகளில் ஒரு சிறப்பு பளபளப்பும், பறவைகள் மற்றும் வேறு எங்கும் வெளிப்படாத பிற உயிரினங்களில் காணப்படுகின்ற அதிகப்படியான மகிழ்ச்சியும் உள்ளன. இந்த இடம் சிறந்த நல்வாழ்வின் உறைவிடம். சொர்க்கத்தில் அழியாதவர்களுக்கு அத்தகைய இடம் எங்கே கிடைக்கும்? இந்த இடத்தின் உயிரினங்களிலும் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. நந்தவனத்தை நாடும் தேவர்களை அல்ல, ஆனந்தவனத்தில் நிரந்தர பேரின்பத்துடன் அலையும் இந்த விலங்குகள் மிகவும் உயர்ந்தவை. வேறு எங்கும் தீட்சிதர், தீட்சை பெற்ற வேத பிராமணர், அவரை விட காசியில் வசிக்கும் மிலேச்ச காட்டுமிராண்டி ஒரு நல்ல எதிர்காலத்துடன் இருப்பது நல்லது. அவர் முக்திக்கு தகுதியற்றவர். முழு பூமியும் சொர்க்க உலகும் அரவங்களின் உலகமும் இந்த விஸ்வேஸ்வர நகரத்தை போல என் மனதை ஈர்க்கவில்லை. நான் பூமி எங்கும் அலைந்து தெரிந்தாலும் என் மனம் இங்கு இருப்பது போல் வேறு எங்கும் உறுதியை பெறவில்லை. முழு பிரபஞ்ச முட்டையிலும் இது அவசியம் மிக அழகான நகரமாக இருக்க வேண்டும். இவ்வாறு புகழ்ந்து பேசிய பிறகு துர்வாச முனிவர் மனதில் சிறிது நிலைத்தன்மையை அடைந்தார். அந்த அதிகப்படியான தவ முனிவர் நீண்ட காலமாக தவங்களை செய்தாலும் அதன் பலனை அவர் அடையவில்லை. பின்னர் அவர் அதிக கோபமடைந்தார். எனக்கு ஐயகோ, தீட்டுப்பட்ட துறவி! செய்ய கடினமான என் தவத்திற்கு ஐயகோ! அனைவரையும் ஏமாற்றும் இந்த சம்புமூர்த்தியின் புனித தலத்திற்கு ஐயகோ! இங்கு யாரும் முக்தி பெறாத நிலையை ஏற்படுத்த நான் ஏதாவது செய்வேன். இவ்வாறு கூறி அவர் சபிக்கவிருந்தார். பின்னர் சிவபெருமான் சத்தமாக சிரித்தார். அங்கு ஒரு லிங்கம் தோன்றி அது பிரகசிதேஸ்வரர், கொச்சையான சிரிப்பின் இறைவன் என்று நன்கு அறியப்பட்டது. இந்த லிங்கத்தை பார்வையிடும் போது, அதாவது காணும் போது, மனிதர்கள் ஒவ்வொரு அடியிலும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆச்சரியம் அடைந்த மகேஷிதா சிவபெருமான் தனது மனதில் கூறினார், இது போன்ற துறவிகளுக்கு நான் மீண்டும் மீண்டும் வணக்கம் செலுத்துகிறேன். இந்த பிராமணர்கள் தாங்கள் தவம் செய்யும் இடம், தவத்திற்காக தங்கள் ஆசிரமங்களை கட்டிய இடம் மற்றும் அவர்கள் நிறுவப்பட்ட இடம் ஆகியவற்றை கண்டு தேவையற்ற கோபமடைந்தனர்.
அவர்கள் நினைத்தவற்றில் குறைந்தபட்சம் ஒன்றை பெறவில்லை என்றால் அவர்கள் தவத்தின் மகிமையை இழக்கும் கோபத்தால் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இன்னும் துறவிகள் தங்கள் சொந்த நலனை விரும்புபவர்களால் மதிக்கப்பட வேண்டும். துறவிகள் கோபமாக இருந்தாலும் சரி, வேறு விதமாக இருந்தாலும் சரி, துறவிகளை பொறுத்தவரை இதை ஏன் மனதில் கொள்ள வேண்டும்? மகேஷானன் தனக்குள் இவ்வாறு எண்ணியது போல முனிவரின் கோபத்தால் ஏற்பட்ட நெருப்பு முழு ஆகாயத்தையும் வியாபித்தது. அவரது கோபத்தின் நெருப்பிலிருந்து எழும் புகை தூண்களின் திரளால் வானத்தின் முழு பரப்பும் வியாபித்திருந்ததால் வானம் இன்றும் அதன் பெரிய நீல நிறத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது. பின்னர் சிவனாரின் சேவகர்கள் இறுதி அழிவின் போது கடல் நீரை போல கிளர்ந்தெழுந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன இது என்ன என்று கேட்டார்கள். கர்ஜித்து அச்சுறுத்தும் சைகைகளை செய்து தங்கள் கரங்களில் ஆயுதங்களை எடுத்து தூக்கி வைத்து பிரமதர்கள் சம்புவின் வசிப்பிடத்தை சுற்றி தயாராக நின்றனர். யமன் யார்? காலன் யார்? மிருத்யு மரணம் யார்? அந்தகன் அழிப்பவன் யார்? விதாதை படைப்பவன் யார்? இந்த தேவர்கள் தேவேந்திரனை போல யார்? நாம் கோபப்படும் போது யார் நமக்கு எதிரியாக இருக்க முடியும்? நாம் தண்ணீரை போல நெருப்பை குடிப்போம், அனைத்து மலைகளையும் தூளாக மாற்றுவோம், 7 கடல்களையும் பாலைவன பிரதேசமாக மாற்றுவோம், பாதாளத்தை இழுப்போம் அல்லது சொர்க்கத்தை இடிப்போம், முழு வானத்தையும் ஒரு வாயில் நிரப்புவோம், முழு பிரபஞ்சத்தையும் துண்டு துண்டாக உடைப்போம், காலனையும் மிருத்யுவையும் பனை பழங்களைப் போல ஒருவருக்கொருவர் எதிராக வீசுவோம், அல்லது வாரணாசி நகரத்தை தவிர்த்து பிரபஞ்சத்தையே விழுங்குவோம். அங்கு உயிரினங்கள் இறந்தவுடன் விரைவில் விடுதலை பெறுகின்றன. இந்த புகை கூட்டம் எங்கிருந்து வந்தது? இந்த தீப்பிழம்புகள் எங்கிருந்து வந்தன? ஆணவம் மற்றும் ஆணவத்தால் யார் ஏமாற்றப்படுகிறார்கள்? மரண கடவுளை வென்ற ருத்ரனை அறியவில்லையா? இவ்வாறு கர்ப்பத்துடன் பேசி அச்சத்தை இன்னும் பெரிய பயங்கரமாக தாக்கிய சம்புமூர்த்தியின் உதவியாளர்கள் வானத்தை தொடும் ஒரு அரணை கட்டினார்கள். அவர்கள் பிரளய நெருப்பை துர்வாசர்களின் கோபத்திலிருந்து எழுந்தது பாறைகள் போல பல துண்டுகளாக பிளந்தனர். இடியை போல மற்றவர்களால் தாக்க முடியாத பின்வரும் கணேசானங்கள் காசியில் காற்றின் இயக்கத்தை கூட தடுத்தன. அவர்கள் நந்தி தேவர், நந்திசேனன், சோமானந்தின், மகோதரா, மகானு, மகாகிரீவா, மகாகாலா, ஜிதாந்தகா, மிருத்யு பிரகரண, பீமா, கணேனாகர்ணா, மகாபால, த்ரௌபாவா, திருஷ்டி, பஞ்சஸ்ய, பஞ்சலோகனா, த்விசிரஸ், திரிசிரஸ், சோம, பஞ்சஹஸ்தா, தசானனா, காண்டா, பிருஷ்ணகிருத்தி, துண்டின், பிரசண்டன், பிசிலானா, தாபப்பிரியான், ஸ்தூலசிரஸ், ஸ்தூலகேசா, கபஸ்திமான், ஷேமகா, ஷேமதன்வன், வீரபத்ரா, ரணப்பிரியா, சந்தபாணி, சூலபாணி, பாசபாணி, கிருஷோதரா, திர்கக்ரீவ, பிங்கலாச, பிங்கலாஷ, பகுநேத்ரா, லம்பகர்ணா, கர்வா, பர்வத விக்கிரகா, கோகர்ண, கஜகர்ண, கோகிலாக்கியா, கஜானனா, நான் அதாவது ஸ்கந்தன், நைகமேயா, விகடாசியா, அண்டஹாசகா, சைவ, வைகா, சைவ, ராபா, வேணுவதன, துராதர்ஷா, துக்ஸக, கர்ஜனை மற்றும் ரிபுதர்ஜன. அந்த வீரர்கள் கலங்கிய போது 3 உலகங்களும் அதிர்ந்து துர்வாசரின் கோபத்தீ பிழம்புகளால் குழப்பமடைந்தன. கணர்களின் பிரகாசத்தால் சூரியனும் சந்திரனும் தங்கள் பிரகாசத்தை மங்கச் செய்தனர். எனவே பரிதாபத்தால் அவர்கள் காசிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டனர். உமாதவன் சிவபெருமான் பிரமதரின் படையை தடுத்தார். அது மிகவும் கலக்கமடைந்தது. சொல்லி, அனசூயனின் மகனான இந்த முனிவர் என்னுடைய ஒரு பகுதி. அதன் பிறகு மிகுந்த பிரகாசம் கொண்ட சம்புமூர்த்தி கருணையின் களஞ்சியம் துர்வாசரின் லிங்கத்திலிருந்து வெளிவந்து அதன் மூலம் நகரத்தை முனிவரின் சாபத்திலிருந்து காப்பாற்றினார். முனிவரின் சாபம் காசியில் மக்கள் ரட்சிப்பிற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இதனால் பரிதாபப்பட்ட இறைவன் அவருக்கு நேரடியாக தெரிந்தார்.
அவர் கூறினார், அதிகப்படியான கோபத்தின் முனிவரே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்பதை தயக்கமின்றி தேர்ந்தெடுங்கள். அதன் பிறகு அகஸ்திய மாமுனிவர் சபிப்பதற்காக கையை உயர்த்திய முனிவர் வெட்கப்பட்டார். அவர் கோபத்தால் குருடனாகி தீய புத்தி கொண்ட நான் ஒரு கடுமையான குற்றத்தை செய்துவிட்டேன் என்றார். அவர் திரும்ப திரும்ப கூறினார், கோபத்தால் மூழ்கடிக்கப்பட்ட எனக்கு ஐயகோ, 3 உலகங்களுக்கும் பயத்திலிருந்து விடுதலை அளிக்கும் காசியை மனதளவில் சபிக்க முயன்ற எனக்கு ஐயகோ, துன்பக் கடலில் மூழ்கி இருப்பவர்களுக்கும் அடிக்கடி வந்து போவதால், அதாவது இடமாற்றம் மிகவும் துயரமடைந்தவர்களுக்கும் கரணங்களால் எழுத்துக்கள் கட்டப்பட்டவர்களுக்கும் காசி மட்டுமே முக்திக்கான வழி. அனைத்து உயிரினங்களுக்கும் காசி மட்டுமே பெரும் அமிர்தத்தின் பாலை வழங்கி அவற்றை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் தாய். காசிக்கும் தாய்க்கும் எந்த ஒப்பீடும் இருக்க முடியாது. தாய் கருப்பையில் ஒருவரை கருத்தரிக்கிறாள், காசி கருப்பையிலிருந்து ஒருவரை விடுவிக்கிறாள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த காசி நகரத்தை யாராவது சபித்தால் அவரே சபிக்கப்படுவார். ஆனால் காசி ஒருபோதும் சபிக்க மாட்டார். துர்வாச முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் முக்கண்ணன் காசியை புகழ்ந்ததால் ஏற்பட்ட கூடுதல் மகிழ்ச்சியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். காசியை புகழ்ந்து பாடும் புத்திசாலி, காசியை தன் இதயத்தில் வைத்திருப்பவன் பாக்கியவான். ஏனென்றால் அவனால் கடுமையான தவம் செய்யப்பட்டுள்ளது. அத்தகைய ஒருவரால் 1 கோடி யாகங்கள் செய்யப்பட்டுள்ளன. காசி என்ற 2 எழுத்துக்கள் ஒருவரின் நாவின் நுனியில் இடம்பெற்றால் அவர் மிகவும் திறமையான புத்திசாலி. அவர் ஒருபோதும் கருப்பையில் கருத்தரிக்கப்பட மாட்டார். காலையில் காசி என்ற 2 எழுத்துக்களை உச்சரிப்பவர் 2 உலகங்களையும் வென்று அனைத்து உலகங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைகிறார். தேவி அனுசூயையின் மகனே, இப்போது காசியை புகழ்ந்து பாடுவதன் மூலம் தாம் பெற்ற எந்த அறிவும் இதற்கு முன்பு பெறப்படவில்லை. தாம் தவத்தின் மூலம் முனிவரை என்னை புகழ்ந்து வணங்கும் தீட்சிதர் காசியை புகழ்ந்து பாடுவதில் பிரியமுள்ளவரைப் போல என்னால் மிகவும் நேசிக்கப்படுவதில்லை. இதுவே உண்மை. காசியை புகழ்ந்து பாடுவதன் மூலம் நான் ஒரு இன்பத்தை பெறுகிறேன். அது போன்ற ஒரு இன்பத்தை நான் ஒருபோதும் மத கொடைகள், யாகங்கள் அல்லது தவம், பக்தர்களால் செய்யப்படும் தவம் மூலம் பெற மாட்டேன். ஆனந்த கணானத்தை யாரேனும் உண்மையான நேர்மையான மனதுடன் புகழ்ந்தால் அது ஸ்ருதிகளில் உள்ள அனைத்து சூக்தங்களிலும் நான் முழுமையாக புகழ்ந்ததை போன்றது. ஒரு துறவி தேவி அனுசூயையின் மைந்தனே, தமது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தாம் பெரும் மாயையை, சம்சாரத்தை அழிக்கும் மிகப்பெரிய அறிவை பெறுவீர்களாக. பாவமற்றவரே, தம்மை போன்ற முனிவர்கள் மட்டுமே நல்ல மனிதர்களின் புகழுக்கு தகுதியானவர்கள் என்பதால் உனக்கு வேறு என்ன வரம் கிடைக்கப் போகிறது என்பதை குறிப்பிடுவாய். தவம் செய்வதன் மூலம் திறமையானவர் மட்டுமே கோபப்பட முடியும். திறமையற்றவர் கோபமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? அவர் வறுமையடைந்து உணவுப் பொருட்களை இழந்தவரை போன்றவர். இதை கேட்ட துர்வாச முனிவர் யானை தோல் அணிந்த இறைவனை புகழ்ந்தார். மிகுந்த மகிழ்ச்சியின் காரணமாக அவர் மிகவும் துயரமடைந்து ஒரு வரம் வேண்டிக் கொண்டார். துர்வாசர் கூறினார், தேவர்களின் பகவானே, பிரபஞ்சத்தின் தலைவரே, சங்கர மூர்த்தியே, கருணை உள்ளவரே, பெரும் பாவங்களையும் குற்றங்களையும் அளிப்பவரே, அந்தகரின் எதிரியே, ஸ்மரத்தை அளிப்பவரே, மிருத்யுஞ்சயரே, மரணத்தை வென்றவரே, உக்கிரரே, பூதங்களின் தலைவரே, மிருதானியின் தலைவரே, 3 கண்களை கொண்டவரே, இறைவன் என் மீது மகிழ்ச்சி அடைந்தால் எனக்கு ஒரு வரம் கிடைக்க வேண்டுமானால் இந்த லிங்கத்தை இங்கே காமடா என்று அழைக்கட்டும். துர்ஜடியே, என்னுடைய இந்த குலத்தை காமகுண்டா என்று அழைக்கட்டும். தேவனான சிவபெருமான் கூறினார், மகிமை மிக்க முனிவரே, மிகவும் கோபம் கொண்டவரே, அப்படியே ஆகட்டும். உங்களால் நிறுவப்பட்ட துர்வேஸ்வரர் என்ற இந்த லிங்கம் மனிதர்களுக்கு விரும்பியவற்றை வழங்கும் காமேஸ்வரராக பெயரிடப்பட்ட லிங்கமாக இருப்பார். திரையோதசி 13ஆம் நாள் சனிக்கிழமையுடன் ஒத்துப்போகும் போது பிரதோஷத்தில் அந்தி வேளையில் உங்கள் தங்கும் இடமாக இருந்த காமகுண்டத்தின் புனித நீராடும் ஒரு புத்திசாலி மனிதன் உங்களால் நிறுவப்பட்ட காமலிங்கத்தை தரிசித்தால்
காமத்தால் ஏற்பட்ட தவறு காரணமாக யமனின் வேதனைகளுக்கு ஒருபோதும் ஆளாக மாட்டான். பல பிறவிகளில் செய்த பல பாவங்கள் காம தீர்த்தத்தின் நீரில் புனித நீராடியதால் உடனடியாக அழிக்கப்படுகின்றன. காமேஸ்வரரை நாடுவதன் மூலம் ஆசைகள் நிறைவேறும். இந்த வரங்களை வழங்கிய பிறகு சம்புமூர்த்தி அந்த லிங்கத்தில் இணைந்தார். ஸ்கந்தன் கூறினார், லிங்கத்தை சாந்தப்படுத்துவதன் மூலம் அனைத்து ஆசைகளும் துர்வாச முனிவரால் அடையப்பட்டன. எனவே பெரும் ஆசைகளை கொண்டவர்கள் காசியில் காமேஸ்வரரை எப்போதும் கவனமாக வணங்க வேண்டும். பெரும் பாவங்களை அழிக்க அவர்கள் காமகுண்டத்தில் புனித நீராட வேண்டும். இந்த காமேஸ்வராக்ஞானத்தை படிப்பவர் புண்ணியசாலி, இதை கேட்பவர் புத்திசாலி. அவர்கள் அனைவரும் பாவங்களில் இருந்து விடுபடுகிறார்கள். 85ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.